வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இன்று 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியதாக அறிவித்துள்ளது. சர்வதேச விஞ்ஞானிகள் குழு சூப்பர் பஃப் எனப்படும் 2 புதிய ராட்சச கோள்களை கண்டுபிடித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் எழுந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது தமிழக அரசு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி ஓடக்கரையில் உள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஓராண்டாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 6 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை ஆகிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பிற்கு ஜூன் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சேஷ்டாபிஷேகத்தின் 2ஆம் நாளான இன்று மலையப்ப சுவாமிக்கு முத்து கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்களின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி இந்தியா வருகிறார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. நடப்பு கல்வியாண்டில் தமிழக அரசு பள்ளிகளில் இதுவரை 3,37,469 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இயக்குனரும் நடிகருமான கே. பாக்கியராஜ் அவர்கள் மறைவையொட்டி இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக சீசெல்ஸ் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளார். நாட்டில் 7 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை என்று தற்போதைய மொழி பாடங்களையே தொடரலாம் என்று CBSE அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 அதிகரித்து 1 சவரன் 1,06,960 ஆகவும் 1 கிராம் 13,370 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹245 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் 35 கோடி ரூபாய் பங்குகளை சிங்கப்பூர் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வாங்கியதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் 29ஆம் தேதி வரை சீசெல்ஸ் தீவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக இன்று முதல் அடையாறு LB சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது குறித்து தற்போது வரை முடிவு எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மென்பொருள் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணியின் காரணமாக ஜூன் 28ஆம் தேதி வரை EPFO போர்ட்டல் மூலமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு ஆபரேஷன் அமிஸ்டட் என்ற பெயரில் மிகப்பெரிய நிவாரண திட்டத்தை இந்திய அரசு அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியது. போதைப்பொருள் நெட்வொர்க்கிற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுங்கள் என்று மாநில அரசிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். கோவையில் விதிகளை மீறி அதிக சத்தம் எழுப்பிய 2 வீலர்களின் சைலன்சர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதல்வர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. சென்னையில் 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நடைபாதை திட்ட பணிகளுக்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. திருச்சியில் உள்ள காவேரி பாலம் பராமரிப்பு பணிக்காக 3 மாதங்களுக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போலி மருந்துகளின் புழக்கத்தை தடுக்க அனைத்து வகையான தடுப்பூசிகள், புற்றுநோய் மருந்துகள், மனநல மருந்துகள் ஆகியவற்றின் முதன்மை பேக்கிங்கில் QR கோடு அச்சிடுவதை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கியது. காஞ்சி காமாட்சியம்மன் சுவாமி கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சுவாமி கோவிலில் நரசிம்ம பெருமாள் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இன்று கருட சேவையும், வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் மாரத்தான் போட்டியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாலையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழிப்புணர்வு மாரத்தானில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பங்கேற்றார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி அரசு கல்லூரிகளுக்கு 20% கூடுதல் இடங்களும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு 15% கூடுதல் இடங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கங்கை, காவேரி நதிகள் இணைக்கப்பட்டால் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார். NLC இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பான முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 127 கோடி ரூபாய் செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தற்போது 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது என்றும், இருப்பினும் இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்றும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் பள்ளியில் இலவச மருத்துவ முகாமை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்திய பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்களை கணிசமாக உயர்த்தி மத்திய வெளியுறவு அமைச்சகம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய ஜூலை 15ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தென் மாவட்டங்களின் வானிலையை துல்லியமாக கணிக்க நெல்லையில் ரேடார் அமைக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக MLA மோகன் அவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த நீட் மறுதேர்விற்கான விடைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டிருந்த வணிக சிலிண்டர்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்கட்சியிலிருந்து 9 நிர்வாகிகளை நீக்கியும் 4 மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.